எப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து இப்போ 4 மூலை இருக்குன்னா, வடமேற்கில் வந்து கழிவறை வைக்கிறது நல்லது. நல்லது ரைட். அதனால் என்ன பயன்? அதேமாதிரி தென்கிழக்கில் கழிவறை வைக்கலாம். அது நல்லது. நல்லது என்ன பயன்? அப்படின்னா, வடக்கு திசையை பார்த்து உட்காந்தீங்கனாலும், உங்களுக்கு முன் மண்டை கீழே விழுந்தால் கூட இங்கே தான் அடிபடும். பள்ளமான அந்த திசை இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்படலாம், மயக்கம் வரலாம். திடீர்னு பாத்ரூம் நிறைய பேர் கீழே விழுந்து அடிபடுறவங்களாம் பார்த்துருக்குறேன் நான். இந்த பக்கம் பட்டவங்களாம் பார்த்துருக்குறேன். அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா, ஒன்று வந்து தெற்கு பார்த்து உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி மேற்கு பார்த்து உட்காந்துருப்பாங்க அந்த வீட்டில். அப்படி உட்காரும்போது என்னாங்கன்னா, இப்படி தள்ளி விட்டுச்சுன்னா பின்பக்கம் தான் மண்டை அடிபடும். அது ஒரு ஒரு விதமான சயின்ஸு தான். ஆனால் அப்படி சொல்லி நான் உங்களை பயமுறுத்தணும்னு விரும்பலை நான். உலகத்திலே வந்து மனிதனோட அக்னி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. மனிதனோட அக்னி தான் நம்ம வந்து எதுக்குமே பயன்படுத்த முடியாத ஒரு ரொம்ப பவரான அக்னி. அந்த அக்னியோட சுவாசம் வந்து உடம்புக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ வந்துட்டா இப்போ நாரதர் விசிட் சேனல் அன்பு நண்பர்கள் நேயர்கள் எல்லாம் ஒன்று தான். எங்களுக்கு அன்பானவர்கள்லாம் நேயர்கள் தான், நண்பர்கள் தான், நேயமுள்ள நண்பர்கள் அப்படி சொல்லலாமா? ரொம்ப நல்ல விஷயம். உங்களை அடிக்கடி சந்திக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, மக்களுக்கு வந்து அடிக்கடி அந்த சந்தேகங்கள் வர்றது உண்டு. மக்கள்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, யார் வந்து முன்னேறணும்னு ஆசைப்படுறான்னு அவங்கெல்லாம் வந்து இந்த கொஞ்சம் லைட்டாக சந்தேகம் வரணும். சந்தேகமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் சந்தேகம் வரலாம், சந்தேகமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா ஒரு பொருள் நம்ம பொருள் காசு கொடுத்து வாங்கும்போது அந்த பொருளுக்கு வந்து உண்மையான தரத்தை தெரிஞ்சுக்கணுன்னா 4 பேர்கிட்ட விசாரிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த இதுவும் அதே மாதிரி தான். ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடலில் வந்து ஒரு முக்கியமான பாகம் வந்து கழிவு பாகம். கழிவு பாகம்னா என்ன சொல்கிறது? உடலில் வந்து நோய் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா கழிவு நல்லா போகணும். இது இயல்பாக. இது கொஞ்சம் கேட்குற கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆரோக்கியமான உடம்பு வந்து இருக்கணும்னா அந்த கழிவறை ஒரு வீட்டில் கழிவறை நல்லா அமைஞ்சதுன்னா அந்த வீட்டில் வந்து வயிறு நல்லாயிருக்கும். வயிறு நல்லா இருந்ததுன்னா நோய் வராது. இப்போ நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா கழிவறை நல்லா இருக்கணும். இப்போ எல்லாம் சொல்லுங்கள், வீடு நல்லா இருக்கணும், வாசல் நல்லா இருக்கணும், இல்லை பங்களா மாதிரி இருக்கணும், அது அங்கே அதெல்லாம் இல்லை. கழிவறை நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும் என்ன எப்படி பழச்சின்னு இல்லை டைல்ஸ் ஒட்டி இருக்கணும் அப்படின்னா இப்படி கிடையாது. ஒரு கழிவறை வந்து பொதுவாக என்ன சொல்லுவோன்னா, இந்த கழிவறையில் இருக்கக்கூடிய அந்த லெட்டின் அமைப்பு, உட்கார்ற அமைப்பு இருக்குது இல்லைங்களா, அதையும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கலாம். மெயினாக வந்து அமையிற இடம் அமையிற இடம் ஒன்று. அந்த இடத்துல எப்படி உட்காரணும், அப்படி உட்காந்துட்டோம்னா நமக்கு சயின்ஸ் பிரகாரம் என்ன அப்படின்னா உடல் கழிவுகள் வெளியேறிடும். அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல கழிவறை எங்கே அமைக்கணும் வீட்டில். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் ஃபேஸ்புக்கிலலாம் வர சேனலில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க தங்களுடைய அறிவுக்கு ஏற்றபடி நாங்கள் படித்ததுக்கு தகுந்த மாதிரி அவங்களெல்லாம் சொல்லுவாங்க. நான் அனுபவத்தில் சில விஷயங்கள் வந்து நான் பார்த்துருக்கேன். அதையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எப்படின்னா, ஒரு வீட்டில் வந்து இப்போ 4 மூலை இருக்குன்னா, வடமேற்கில் வந்து கழிவறை வைக்கிறது நல்லது ரைட். அதனால் என்ன பயன்? அதேமாதிரி தென்கிழக்கில் கழிவறை வைக்கலாம். அது நல்லது என்ன பயன்? அப்போ அவங்களுக்கானது சொல்கிறாங்க, நான் நமக்கானது சொல்கிறேன். இப்போ வடமேற்கில் பண்ணும்போது என்ன அப்படின்னா, சூரியனுடைய அஸ்தமன பார்வை வந்து படும். வடமேற்கில் அஸ்தமன பார்வை படுகிற பொழுது அந்த இடம் வந்து கொஞ்சம் இருட்டு சாயந்தரமாக இருட்டாக மாறும், கொஞ்சம் வெளிச்சம் ஆகிக்கும் அந்த இடத்துல. எப்போவுமே கழிவறை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் வீட்டுக்கு ஒரு 20 வாட்ஸ் பல்ப் போட்டிங்கன்னா கழிவறையில் 40 வாட்ஸ் போடணும். என்ன காரணம் அப்படின்னா, கழிவறையில் அந்த ஒளிச்சேர்க்கை இருக்கும் பட்சத்தில் இந்த பூச்சி புழுக்கள் முதல்ல அண்டாது. பூச்சி புழுக்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து தங்காது, வெளிச்சமாக இருக்கிறது இருக்காது. லைட்டு போட்டுன்னா அதெல்லாம் பறந்து ஓடிடும். அடிக்கடியில் அந்த பெரிய வெளிச்சமாக போடும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இது போயிடும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒளிச்சேர்க்கை உடலுக்கு வந்து நன்மையை தரக்கூடியது. இப்போ தடுமாறி கீழே விடுறாங்க இல்லைங்களா? இப்போ இருட்டில் போய் பாத்ரூம் போகிறதுக்கும் வெளிச்சத்தில் பாத்ரூம் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். வெளிச்சத்தில் போகும்போது என்ன இருக்குது, அங்கே சோப்பு தண்ணி இருக்குதா, கீழே அழுக்கு இருக்கா, என்ன எல்லாம் பார்த்து கரெக்டாக போக முடியும். அப்படின்னா இந்த வெளிச்சம் நமக்கு ஒரு உடலில் வந்து ஒரு சக்தியை கொடுக்கும், பேலன்ஸாக இருக்கும். அப்போ என்னென்னா, முதல் தேவை வெளிச்சம். அப்படின்னா சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது வெளிச்சம் கொஞ்சம் வரும் வீட்டுக்கு. சூரிய உதயத்தில் வடமேற்கில் வராது, ஆனால் அஸ்தமனத்தில் வரும். அதனால் நான் வடமேற்கில் வைக்கிறது ஒரு விதத்தில் அது வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருக்கிறதுனால அங்கே ஓகே. அப்புறம் தென்கிழக்கில் வைக்கலான்னு சொல்கிறாங்களே, தென்கிழக்கு வைக்கலாம். அது என்ன பண்ணுன்னா, காலையில் மேலே சூரியன் ஏறி போகும்போது உத்தராயணத்தில் வராது, அது லேட்டின் அந்த பாத்ரூம் பக்கமே வராது, ஈசானியத்துலேருந்து ஏறி மேற்கில் போய் மறைஞ்சிடும். அப்போ என்னென்னா, அந்த அக்னி மூலைக்கு அந்த சூரியனுடைய பார்வை கிடைக்காது. கிழக்கு வாசலாக இருந்தாலும் வடக்கு வாசல் எந்த வீடாக இருந்தாலும் நம்ம அக்னியில் சமையல் ரூம் வைக்கிறோம்.
அப்போ அந்த சமையல் ரூமுக்கு முன்னாடி தான் பாத்ரூம் வைப்பாங்க. வைக்கும்போது என்னாகுன்னா, இந்த உஷ்ணமானது கிடைக்காது. அது வெளிச்சமானது கிடைக்காது. கிடைக்காத அந்த அறைக்குள்ளே என்ன ஆகும், வெறும் லைட் மட்டும் போட்டு பிரயோஜனம் இல்லை. இயற்கையான சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துட்டு போகணும். அப்படின்னா மேற்கில் தான் நம்பர் 1. நம்பர் 2 அப்படின்றது தான் வந்து இந்த தென்கிழக்கு அக்னி பாகம்னு சொல்கிறது. இந்த இதை உணர்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், பெஸ்ட்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வடமேற்கு. செகண்ட் ஆப்ஷன் வந்து தென்கிழக்கு அக்னி மூலை. அப்படின்னா கிச்சனுக்கும் பாத்ரூமுக்கும் இடைவெளி விட்டு வைக்கணும். ஏன்னா உணவு தயாரிக்கிற இடம், கழிவு இடம் 2 ஒரே இடத்துக்கு ஒரே ஒட்டி இருக்கக்கூடாது. கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் சந்து விட்டு கட்டணும். அது வாஸ்துக்காரங்க கட்டுறாங்க. இன்றைக்கி இன்ஜினியர்ஸே எல்லாம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து இப்போ வாஸ்து படிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் நம்ம வந்து படித்தாலும் ஏட்டு கல்விக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கழிவறையை கட்டும்போது தென்கிழக்கில் கட்டும்போது ஒரு மாதிரியும், வடமேற்கில் கட்டும்போது ஒரு மாதிரியும் அந்த பின்னாடி வரக்கூடிய லைட்டிங் இருக்குல்ல, வெளிச்சம் கொடுக்குறோம்ல, அந்த ஹோல்ஸ் கொடுக்குறோம்ல, அது வந்து கரெக்டாக அந்த சூரிய வெளிச்சம் வர மாதிரி கொடுப்பாங்க. வடமேற்கில் இருக்கிறதுக்கு மேற்கு திசையில் வந்து அது வென்டிலேஷன் கொடுப்பாங்க. தென்கிழக்கில் வந்து தெற்கு கொடுப்பாங்க. அதே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தென்கிழக்கில் வந்து அந்த அக்னி மூலையில் கட்டக்கூடிய பாத்ரூமில் வந்து கிழக்கில் வச்சுருவாங்க. சூரியன் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, தட்சாயணத்தில் வரும், உத்தராயணத்தில் வராது. தட்சாயணம்னா நம்ம வந்து இப்போ ஜூனுக்கு அப்புறம் ஆகஸ்ட், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு அந்த பக்கம் வரும். அதனால் அந்த ஒரு 6 மாதம் கிடைக்கும். இன்னொரு 6 மாதம் அங்கே நோய் உண்டாகும். இந்த சூரியன் உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இடத்துல தான் வந்து இந்த கழிவறையில் இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் வந்து சாகும். அப்புறம் ஜென்ரலாக என்ன கேட்பான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தென்கிழக்கு வேண்டாம், வடமேற்கில் இடம் இருக்குது கட்டிக்கலாம், வெளிச்சம் பக்கத்து வீட்டில் மரப்பு இருக்குது பண்ணிக்கலாம், ஆனால் சூரியனே வரல, வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உட்கார திசையை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். உட்கார திசையை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? மேற்கும் தெற்கும் உயர்ந்த பகுதி, மேற்கும் தெற்கும் உயர்ந்த பகுதி, கிழக்கும் வடக்கும் பள்ளமான பகுதி. பூமியில் நம்ம வீட்டில் வந்து ஹைட்டாக கட்டியிருப்போம், அது கணக்கு கிடையாது. உட்காரும்போது இப்போ வடக்கு தலை வச்சு படுக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும். படுத்து தூங்கினாலே அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தலை பாரமாகி நோய் வந்துடும். அதனால் வடக்கு தலை வச்சு படுக்கிறதில்ல. இது எல்லா வீட்டுக்கும் தெரியும். அதே மாதிரி தெற்கு திசை பார்த்திங்கன்னா, நம்ம அது கொஞ்சம் மேடாக இருக்குதுன்னு சொன்னால் புரியாது அப்படின்னால அது யமன் திசை அப்படின்னு சொல்கிறோம். அது பாதகமான திசை, காற்று அங்கேருந்து வேகமாக வரும், அதனால் அது வந்து யமன் திசைன்னு சொல்கிறோம். இப்போ மேற்கு திசையில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்து மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கழிவறை வச்சதுக்காக அந்த இருட்டு வந்துருச்சு, இருட்டு வரல, இல்லை பக்கத்து ஊரில் மறைச்சிட்டாங்க, நம்ம வைக்க முடியலன்னா கூட இந்த உட்கார திசையை நம்ம மாற்றி வைப்போம். இந்த உட்கார திசையை மாற்றும்போது ரொம்ப கவனமாக மாற்றி வைக்கணும். ஏன்னா மேட்டு பகுதியில் தலை இருக்கணும், பள்ளத்து பகுதியில் கால் இருக்கணும். நம்ம எப்படி படுக்கிறோம்? தெற்கு தலை வச்சு படுக்கிறோம், வடக்கு கால் நீட்டுறோம். மேற்கு தலை வச்சு படுக்கிறோம், கிழக்கு கால் நீட்டுறோம். அதே மாதிரி மேல் பக்கத்தில் தலையும் கீழ் பக்கத்தில் கால்னா என்ன வரும் உங்களுக்கு? வடக்கு பக்கம் பார்த்து அமரணும், இல்லைன்னா கிழக்கு பக்கம் பார்த்து அமரணும். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி மேற்கில் வந்து யமன் திசை, தெற்கில் யமன் திசை, மேற்கில் வந்து சிவன் திசைன்னு சொல்லுவோம். அது வந்து பக்தி உள்ளவங்களுக்கு, பக்தி போய் தெரிஞ்சவங்களுக்கு. நான் என்ன சொல்ல, மேட்டு பகுதியை பார்த்து நீங்கள் தலையை பார்த்து உட்காரக்கூடாது. அதே மாதிரி தெற்கு பக்கம் தலை பார்த்து உட்காரக்கூடாது. அப்படின்னா வடக்கு திசையை பார்த்து உட்காந்திங்கனாலும் உங்களுக்கு முன் மண்டை கீழே விழுந்தால் கூட இங்கே தான் அடிபடும். பள்ளமான அந்த திசை இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்படலாம், மயக்கம் வரலாம். திடீர்னு பாத்ரூம் நிறைய பேர் கீழே விழுந்து அடிபடுறவங்களாம் பார்த்துருக்குறேன். நான் இந்த பக்கம் அடிபடுறவங்களாம் பார்த்துருக்குறேன். அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா ஒன்று வந்து தெற்கு பார்த்து உட்காந்துருப்பாங்க, இல்லாட்டி மேற்கு பார்த்து உட்காந்துருப்பாங்க அந்த வீட்டில். அப்படி உட்காரும்போது என்னாங்கன்னா, இப்படி தள்ளி விட்டுச்சுன்னா பின்பக்கம் தான் மண்டை அடிபடும். அது ஒரு விதமான சயின்ஸு தான். ஆனால் அப்படி சொல்லி நான் உங்களை பயமுறுத்தணும்னு விரும்பலை. நான் ஜென்ரலாகவே வந்து நீங்கள் கிழக்கு பார்த்து சூரிய திசையை பார்த்து உட்காந்துக்கலாம். அதே மாதிரி மேற்கு அந்த வடக்கு துர்க்கை திசையை பார்த்து உட்காந்துக்கலாம். இது 2மே சரியான திசை. அப்படின்னா நீங்கள் பாத்ரூம் கட்டுறது முக்கியம் இல்லை, பாத்ரூமில் லெட்டின் பாத்ரூம் வைக்கிற அந்த லெட்டின் உட்கார இடம் வைக்கிறதும் ரொம்ப கரெக்டாக வைக்கணும். இது 2ம் வச்சுக்கிட்டு காமன் பாத்ரூம்னு ஒன்று வந்துடும். அந்த காமன் பாத்ரூம் வீட்டை ஒட்டி வைக்காமல் கொஞ்சம் தள்ளி போடணும். அந்த காம்பவுண்டில் வடமேற்கில் ஒட்டி வச்சுக்கலாம். வடமேற்கில் அது வந்து வாஸ்துக்காரங்க சொல்லுவாங்க, அந்த செவுறு ஒட்டி வைக்காதீங்க, தள்ளி வைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காற்று மண்டலம் சுற்றி வரும்போது அந்த எப்போவுமே பாருங்க, உலகத்திலே வந்து மனிதனோட அக்னி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. மனிதனோட அக்னி தான் நம்ம வந்து எதுக்குமே பயன்படுத்த முடியாத ஒரு ரொம்ப பவரான அக்னி. அந்த அக்னியோட சுவாசம் வந்து உடம்புக்குள்ளேயோ வீட்டுக்குள்ளேயோ வந்துட்டா, இப்போ வீட்டுக்குள்ளேயே பெட்ரூமுக்குள்ளேயே வருது, இருந்தாலும் வென்டிலேஷன் நல்லா கொடுத்து பண்ணுறாங்க. அது எல்லாத்தையும் மீறி கொஞ்சம் வெளியில் பாத்ரூம் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டை விட்டு வெளியில் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அந்த காற்று மண்டலத்தில் அந்த கழிவுடைய அந்த வாடை இருக்காது, அந்த உடலுக்கு அந்த கழிவும் வந்து நமக்கு பாதிப்பு இருக்காது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் லெட்டின் உள்ளே வைக்காதீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கோவிச்சுக்குவீங்க.
அதனால் நான் அது சொல்ல வச்சுக்கலாம். வெண்டிலேஷன் நல்லா கொடுத்து எக்ஸாஸ்ட் வச்சு அனுப்பிடலாம். ஆனால் வடமேற்கில் வந்து வீட்டை விட்டு வெளியே போகாமல் அந்த வீட்டு செவுத்துக்கு நேராக வச்சுட்டிங்கன்னா காற்று ஒரே அடிக்கும்போது அப்படி வெளியில் போயிடும், கிராஸாக போயிடும். கிராஸாக போகும்போது வீட்டுக்குள்ளே வராது. அதனால் வந்து உடல் பாதிப்பு ஏற்படாது. நிச்சயமாக வந்து நீங்கள் பாத்ரூம் வந்து கரெக்டாக தான் வைக்கணும். அது வந்து கிழக்கு பார்த்து உட்கார்றதும் அல்லது வடக்கு பார்த்து உட்கார்றதும் மிக சிறந்தது. வேறு யாராவது இதை பற்றி இல்லை தெற்கு பார்த்து உட்கார்றது நல்லது, மேற்கு பார்த்து உட்கார்றது நல்லதுன்னு சொன்னாங்கன்னா, வடக்கு பார்த்து தலை வைக்கிறது படுத்து தூங்குறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். படுக்கிறது தலை வச்சு படுக்கக்கூடாது, உட்கார்றது கீழ்ப்பக்கம் தலை வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி முரண்பாடாக இருக்கு இல்லையா? அந்த முரண்பாடு சாஸ்திர விதியில் முரண்பாடு கிடையாது. சொல்கிறவங்ககிட்ட முரண்பாடு இருக்கும். அந்த முரண்பாடு இல்லாத ஒரு ஒரு வாஸ்துக்காரர் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அப்படிப்பட்ட வாஸ்துக்காரர் கிடைக்கல, யார் சொன்னாலும் தப்பு தப்பாக சொல்கிறாங்க புரியலன்னா, நாரத சேனலில் கரெக்டாக சொல்கிறாரு ஒருத்தர் அப்படின்னா நானாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், நம்பரை கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் நீங்கள் கேட்டுக்கலாம். என் வீடு இப்படி இருக்கிறத ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், ஃபோனில் பேசலாம். அந்த கழிவு டேங்க் எங்கே இருக்குது, எங்கே கழிவறை குழி போட்டிருக்கீங்க, இதெல்லாம் பார்த்தோம்னா பூமி வந்து நமக்கு சாமி மாதிரி. அந்த பூமியிலேருந்து வரக்கூடிய கெட்ட சக்திகள் இப்போ வீட்டுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி மிதிச்சிட்டு போகலான்னு சொல்கிறோம், கழிவு தொட்டி மிதிச்சிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா சூரியன் வந்து உளுந்த உடனே டக்குன்னு அதனுடைய அந்த வேவ்ஸ் பூரா வெளியே வரும். கண்ணுக்கு தெரியாது தான். இப்போ காலையில் நம்ம விபூதி வைக்கிறோம், அந்த வாசம் அடிக்குது, கொஞ்ச நேரம் கழித்து வாசம் அப்படியே மெல்ல குறைஞ்சிருது, அப்புறம் வந்து இல்லாமல் போயிடுது. இல்லாமல் போகிறதில்ல, நம்ம நுகர்வுக்கு சக்தி குறைஞ்சி போச்சு, அவ்வளோதான். நம்ம சக்தி அது இல்லை, ஆனால் அங்கே இருக்கும். நீங்கள் சில வீடுகளில் பாருங்கள், தொடர்ந்து கற்பூரம் ஊதுபத்தி வைக்கிற வீட்டில் பாருங்கள், அன்றைக்கி வீடு பற்ற வைக்கலாம் கூட உள்ளே போனீங்கன்னா அது வாசம் அடிக்கும். அந்த மாதிரி தான் இந்த கழிவு வந்து நம்ம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காட்டியும் அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதில் நீங்கள் தப்பிக்கணுன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது குற்றம் குறை உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம், நிவர்த்தி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.